Hi guys. First InShot app ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கொலாஜன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 8 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற கேன்வாஷன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ கொடுத்துக்குங்க. உங்களுக்கு ஃபோட்டோஸ் தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனுக்குள்ளே கவர் ஆகிருக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு பிரைட்னஸை கம்மி பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷனை ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. எஃபெக்டில் போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஸ்டைலுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளர்ரு உங்களுக்கு எவ்வளோ ப்ளர்ரு தேவையோ அவ்வளோ ப்ளர் பண்ணிக்கோங்க. ப்ளர்ரு பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அதில் ஸ்டிக்கர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோஸ்குள்ளே போயிட்டு ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. ஃபோட்டோஸ் மேலே ஒரு ஒயிட் லேயர் மாதிரி வரும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோவை அட்ஜஸ்ட் பண்ணி சென்டரில் வச்சுக்கோங்க. ஃபோட்டோ லைட்டாக ஜூம் பண்ணி சென்டரில் வச்சுக்கோங்க. மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். இப்போ இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. ஹோம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் வீடியோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம எடிட் பண்ண ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு டியூரேஷன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ செகண்ட் வீடியோ வேணுமோ அவ்வளோ செகண்டு டைப் பண்ணிக்கோங்க. நான் 33 செகண்ட்ஸு டைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன். பிப்புன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் சேவ் பண்ணி வச்சு இந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு டன்னுன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு அதில் ஸ்க்ரீனுன்ற ஆப்ஷனை கொடுத்து உங்களுக்கு எந்த இடத்துல அந்த வீடியோ வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கீழே வச்சுக்கிறேன். அவ்வளோதான், வீடியோ எடிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்போர்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். இதே மாதிரி எடிட்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.